Praise God. Praise God. Galatians chapter 6 verse 7 says, கலாத்தியர் 6:7 இவ்வாறு சொல்கின்றது. It says, do not be deceived, God is not mocked, what a man sows that he shall reap. கலாத்தியர் 6:7 இவ்வாறு சொல்கின்றது. What does it say? ஏமாந்து போக வேண்டாம், கடவுளை கேலி செய்ய முடியும் என நினைக்காதீர்கள். ஒருவர் தாம் விதைப்பதையே அறுவடை செய்வார். What a man sows, ஒரு மனிதன் எதை விதைக்கின்றானோ that he will reap. அதையே அவன் அறுவடை செய்வான். So if a farmer sows cotton seeds, he will not get rice, he will get cotton. ஒரு விவசாயி பருத்தி விதையை விதைத்தான் என்றால் அவனுக்கு அதிலிருந்து நெல் கிடைக்காது, மாறாக பருத்தி தான் கிடைக்கும். So if you sow good seeds, you will get good harvest. நீங்கள் நல்ல விதையை விதைத்தால் நல்ல அறுவடையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். You sow the bad seeds, you will get bad harvest. கெட்ட விதையை விதைத்தால் கெட்ட அறுவடையை பெற்றுக்கொள்வீர்கள். சரியா? I know one word in Tamil, சரியா. ஒரு வார்த்தை தமிழ்ல தெரியும், சரியா? சரியா சரியா? சரியா. சரியா? What I heard you sing சரியா. சரியா. Sitting with me, she forgot her own Tamil. Praise God. தமிழ் மறந்துட்டாங்க இவங்க. Hallelujah. Hallelujah. Okay. Question. கேள்வி. Did God destroy Adam's future? God saved him or Eve? கடவுள் ஆதாமுடைய வாழ்க்கையை அவர் பாழ்படுத்தி விட்டாரா அல்லது ஆதாமா சாத்தானா? God saved him or Eve? கடவுளா சாத்தானா ஏவாளா? Now this brother is saying Eva. இந்த சகோதரர் சொல்றாங்க ஏவாளுன்னு. Let's say the person sitting next to you is your best friend. உங்க பக்கத்துல இருக்கவங்க உங்க ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட். Only an example. Okay? ஒரு உதாரணத்துக்கு you both go to a restaurant. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சாப்பிடுறதுக்கு ஒரு ரெஸ்டாரன்ட் போறீங்க. And the friend offers you to drink. அப்போ நண்பர் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு கொடுக்கறாங்க. You drink with your own hands. உங்க கையை வச்சு அதை எடுத்து நீங்க குடிக்கிறீங்க. You go back home drunk. வீட்டுக்கு குடிச்ச மாதிரி நீங்க போறீங்க. Somebody says you came home drunk. நீங்க வீட்டுக்கு போய் குடிச்சிட்டு போலாமா? You say I did not drink, my friend gave me. நான் குடிக்கல. He took the glass and put it in my mouth. அந்த கிளாஸ் எடுத்து வாயில அவங்க வச்சாங்க. Who made the decision to drink? யாரு நான் குடிக்கிறேன் குடிப்பேன் அப்படின்னு முடிவெடுத்தது யாரு? The friend told you to drink. நண்பர் குடிக்க சொன்னாரு. But who made the decision to ஆனா drink? அதுக்கு முடிவெடுத்தது யாரு? So Eve told Adam. அப்ப ஏவாள் ஆதாம்னு சொன்னாங்க. Who made the decision to eat? சாப்பிடுறதுக்கு முடிவெடுத்தது யாரு? So who messed up Adam's life? அப்ப ஆதாமுடைய வாழ்க்கையில யார் பாழடிச்சது? Adam. So Adam's future was destroyed by whom? அப்ப ஆதாமுடைய வாழ்க்கையை வீணாக்கினது யாரு? So Adam's future was in whose hand? அப்ப ஆதாமுடைய எதிர்காலம் யார் கையில இருக்கு? Again we say God. Okay, next example. அடுத்த உதாரணம். You are in school. நீங்க ஸ்கூல்ல இருக்கீங்க. Your daddy is sitting next to you. அப்பா பக்கத்துல உட்கார்ந்திருக்காங்க. He is a very prayerful man. அப்பா ரொம்ப பக்தி உள்ளவங்க. He is praying, God give my son first class. அப்பா அவங்க ஜெபம் பண்றாங்க. ஆண்டவரே என் மகன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்கணும். Let him be the top in the class. அவன் கிளாஸ்லயே ஃபர்ஸ்டா இருக்கணும். He is praying. அவங்க நல்லா ஜெபம் பண்றாங்க. You are going with your friend. அப்ப நீங்க உங்க ஃப்ரெண்ட் கூட போறீங்க. Watching movies. நல்ல போய் சினிமா பாக்குறீங்க. Reading magazines. நல்ல பத்திரிகை எல்லாம் படிக்கிறீங்க. Exam day. அந்த பரீட்சை வருது. You have not studied anything. ஒண்ணுமே படிக்கல பரீட்சைக்கு. Daddy is praying. அப்பா ஜெபம் பண்ணிட்டே இருக்காங்க. You wrote only 20 marks paper. 20 மார்க்குக்கு தான் அந்த ஆன்சர் எழுதினீங்க. Daddy is praying, give my son 90 marks, Lord. அப்பா ஜெபம் பண்றாங்க, ஆண்டவரே என் மகனுக்கு 90 மார்க் கிடைக்கணும் அப்படி. 90 marks, Lord, not 1 mark less. 90 மார்க்குக்கு 1 மார்க் கூட குறைஞ்சிராம மகன் வாங்கணும். Will you get 90? உங்களுக்கு 90 மார்க் கிடைக்குமா? கடவுள் கிருபை. Somebody gave a very good answer. Never. ஒரு நாளும் கிடைக்காது. Hallelujah. Hallelujah. So again and again and again and again God wants to tell you திரும்ப திரும்ப கடவுள் உங்களிடம் சொல்ல விரும்புகிறார் that God has put
your future in your hands. உங்களுடைய எதிர்காலத்தை கடவுள் உங்களுடைய கையிலே கொடுத்திருக்கின்றார் என்று கூறுகிறார். Hallelujah. Hallelujah. Let me give you another example. இன்னொரு எக்ஸாம்பிள். Jesus said there were two men. ஆண்டவர் சொன்னார் ரெண்டு மனிதர்கள் இருக்கிறார்கள். One a wise man, ஒருத்தர் நல்ல அறிவாளி, and one a foolish man. இன்னொருத்தர் முட்டாள். They both came for the retreat. ரெண்டு பேரும் தியானத்துக்கு வந்தாங்க. They both heard the word of God. ரெண்டு பேரும் இறைவார்த்தையை கேட்டாங்க. But one house stood still. ஒருத்தர் அந்த வார்த்தையை கேட்டு அப்படியே அதை கடைபிடித்தார். When storm came, flood came, everything came. One house stood still. The other house fell. புயல் வந்தது, வெள்ளம் வந்தது, காற்று வந்தது. ஒருவர் நிலையாக ஸ்திரமாக நின்றார். எனவே அவர் நிலைத்து நின்றார். What was the difference? மற்றவர் விழுந்து விட்டார். ரெண்டுக்குள்ள வேறுபாடு என்ன? Both of them came for the retreat. ரெண்டு பேரும் தியானத்துக்கு வந்தாங்க. Both of them heard the word. ரெண்டு பேரும் வார்த்தையை கேட்டாங்க. Both of them wrote the notes. ரெண்டு பேரும் நோட்ஸ் எழுதினாங்க. Both of them prayed. ரெண்டு பேரும் ஜெபம் பண்ணாங்க. But one house stood, the other one did not stand. ஒருத்தருக்கு நிலைத்து நிற்க முடிஞ்சது, இன்னொருத்தருக்கு நிற்க முடியலையே. One listened and retained, another one did not take the word. What did Jesus say? ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார்? What did Jesus say? What did she say? Both of them heard, but one did what the word said. He built a house on the rock. The house stood still. The other one heard the word, but did not do what the word said. His house collapsed. So, your future is in whose hand? ரெண்டு பேர் வந்தாங்க. ரெண்டு பேர் வார்த்தையை கேட்டாங்க. ஒருத்தங்க வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தை என்ன சொன்னதோ அதன்படி அவர்கள் நடந்தார்கள். கற்பாறையின் மேல் வீட்டை கட்டி வைத்து அறிவாளி போல் அவர்களுடைய வீடு நிலையாக இருந்தது. அடுத்தவங்க வந்தாங்க, கேட்டாங்க. ஆனா அந்த வார்த்தையின்படி அவர்கள் நடக்கவில்லை. எனவே மணல் மீது வீட்டை கட்டிய ஒருவனுக்கு கொப்பாக இருந்தார்கள். எனவே ஒருவருடைய எதிர்காலம் யார் கையில் இருக்கின்றது? In their own hands. So, how many of you believe now your future is in God's hand? இப்போ எத்தனை பேர் நம்புறீங்க? ஏன் எதிர்காலம் ஆண்டவர் கையில இருக்குது அப்படின்னு எத்தனை பேர் நம்புறீங்க? God has given to all of us His word. ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் அவருடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார். Those who are doers of the word, யாரெல்லாம் இந்த இறை வார்த்தையின்படி நடக்கின்றார்களோ, no matter what storm comes, என்ன புயல் வந்தாலும் சரி, no matter what trial comes, எத்தனை சோதனைகள் வேதனைகள் வந்தாலும் சரி, you shall be an overcomer. அதை மேற்கொள்ளக்கூடியவராக நீங்கள் இருப்பீர்கள். Praise God. Praise the Lord. Hallelujah. 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 When I understood this truth 14 years back, 14 வருடங்களுக்கு முன்பாக இந்த உண்மையை நான் தெரிந்து கொண்ட பின்பு I was jumping with joy. நான் மகிழ்ச்சியால் குதித்தேன். I was so much joyful. எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக, பெரும் மகிழ்ச்சியாக இருந்தது. I began to understand நான் இந்த வார்த்தையை புரிந்து கொள்ள ஆரம்பித்தேன். Christian life is not a life of luck. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு அன்பின் வாழ்க்கை, But it is a life of skill. அது ஒரு முயற்சி எடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. I must apply the word of God every day. ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தையை என் வாழ்க்கையிலே நான் கடைபிடிக்க வேண்டும். And if I do that, அதை நான் செய்தால் I can win every battle of my life. என் வாழ்க்கையில் வருகின்ற எல்லா விதமான போராட்டங்களையும் நான் வெற்றி பெற முடியும். People put more stress on praying. மக்கள் எப்போதும் ஜெபத்தில் அதிக கஷ்டப்பட்டு அவர்களுடைய எல்லா பலத்தையும் You பயன்படுத்துகின்றார்கள். can be a person who is fasting and praying for 10 hours every day. ஒவ்வொரு நாளும் கூட 10 மணி நேரம் நோன்பு இருந்து ஜெபிக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கலாம். But not applying the word in your day-to-day life. ஆனால் உங்கள் தினசரி வாழ்க்கையிலே இறை வார்த்தையை நீங்கள் கடைபிடிக்கவில்லை. Your life will still be miserable. உங்கள் வாழ்க்கை மிகவும் பரிதாபத்துக்குரிய வாழ்க்கையாகத்தான் இருக்கும். Your prayer life should strengthen you to obey the word of God. உங்களுடைய ஜெப வாழ்க்கை இறை வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியக்கூடியவர்களாக அது மாற்றக்கூடியதாக அமைய வேண்டும்.
Only when that happens, அது நடந்தால் மட்டுமே your house will be on a solid rock. உங்களுடைய வீடானது கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட ஒரு வீடாக வாழ்க்கையாக இருக்கும். Once you know that your future is in your hands, உங்களுடைய எதிர்காலம் உங்களுடைய கையில் தான் இருக்கின்றது என்பதை நீங்கள் தெரிந்து கொண்ட பின்பு you will take responsibility of every moment of your life. உங்கள் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நிமிடத்திற்கும் நீங்கள் பொறுப்புள்ளவர்களாக அந்த பொறுப்பை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள். You will not blame on God. நீங்கள் ஆண்டவரை குறை சொல்ல You மாட்டீர்கள். will not blame on the devil. நீங்கள் சாத்தானை குறை சொல்ல You மாட்டீர்கள். will not blame on people. நீங்கள் மக்களை குறை சொல்ல மாட்டீர்கள். But you will say, I am responsible and I can, through the word of God and through the Holy Spirit, make my life beautiful. நீங்கள் சொல்வீர்கள், நான் இறைவார்த்தையின் மூலமாகவும் பரிசுத்த ஆவியின் துணையோடும் என்னுடைய வாழ்க்கையை அற்புதமான அழகான வாழ்க்கையாக வைத்துக் கொள்வேன் என்று சொல்வீர்கள். Praise the Lord. Praise the Lord. Is God a good God? கடவுள் ஒரு நல்ல கடவுளா? கடவுள் ஒரு நல்ல கடவுளா? I could just say, no, I'm just about to get up and go home. நீங்க என்ன சொல்லிருக்கீங்களோ எந்திரிச்சு வீட்டுக்கு போயிடலாம்னு நினைச்சேன். Is he a good God? கடவுள் நல்ல கடவுளா? Will he give you good things? அவர் எல்லாம் நல்ல காரியங்கள் தருவாரா? How many of you believe that? எத்தனை பேர் நம்புறீங்க? Lift your hands up. கையை வைத்துங்க. Get them on the camera quickly, please. I want to go and show my children so good people, lovely people. ரொம்ப நல்லவங்க, ரொம்ப அன்பானவங்க. See, all people's hands are lifted up. எல்லாரையும் வயதுக்கு. Because God is a good God அவர் நல்ல கடவுள். and He gives you good things. ஆண்டவர் நல்ல காரியங்களை தருகின்றார். Praise God. Praise God. யாராவது உங்கள்கிட்ட நம்பிக்கை என்றால் என்ன என்று கேட்டால் What will you say? நீங்க என்ன சொல்றீங்க? நம்பிக்கை அப்படின்னா என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? What is faith? நம்பிக்கை என்னது? What he expects that he will get. What is faith? நம்பிக்கை என்றால் என்ன? விசுவாசம். விசுவாசம் என்றால் என்ன? Faith is when a person believes what God said He will do, He will surely do it. Just write down some நம்பிக்கை definition. என்பது கடவுள் எதை சொல்லி இருக்கின்றாரோ அதை செய்வார் என்று நம்புவது. எழுதிக்கங்க, நம்பிக்கை என்பது Write down. எழுதிக்கங்க, It will help you. உங்களுக்கு உதவியா இருக்கும். நம்பிக்கை என்பது To believe what God said. நம்பிக்கை என்பது கடவுள் தான் எதை செய்வதாக சொல்லி இருக்கின்றாரோ, கடவுள் தான் எதை செய்வதாக சொல்லி இருக்கின்றாரோ அதை செய்வார் என்று நம்புவது. It is your confidence. கடவுள் தான் எதை செய்வதாக சொல்லி இருக்கின்றாரோ அதை செய்வார் என்று நம்புவதுதான் நம்பிக்கை. What He said He will do, He will surely do it. எதை செய்வதாக சொல்லி இருக்கின்றாரோ அதை நிச்சயமாக செய்வார் என்று நம்புவதுதான் நம்பிக்கை. Second definition is இரண்டாவது, faith is biblical evidence. நம்பிக்கை என்பது விவிலிய ஆதாரங்கள். Biblical evidence of things unseen. கண்ணால் காண முடியாத விவிலிய ஆதாரங்கள். நம்பிக்கை என்பது நாம் கண்ணால் காண இயலாத விவிலிய ஆதாரங்கள். Third definition. மூணாவது, Finish. எழுதிட்டீங்களா? ரெண்டாவது, Third definition. மூணாவது, Faith is as real. Faith is believing as real. Even though you cannot verify with your senses. நம்பிக்கை என்பது ஐம்புலன்களால் நிரூபிக்க முடியாத, நம்பிக்கை என்பது ஐம்புலன்களால் நிரூபிக்க முடியாத, கண்ணால் காண இயலாததாகும். நம்பிக்கை என்பது நம் ஐம்புலன்களால் நிரூபிக்க முடியாத, கண்ணால் காண இயலாத ஒன்றாகும். Hallelujah. Hallelujah.
Hallelujah. Hallelujah. Do you apply these definitions in your life? இந்த இலக்கணங்களை, இந்த விளக்கங்களை நம்ம வாழ்க்கையில நம்ம இத செயல்படுத்திக்கிட்டோமா? Biblical evidence. கண்ணால் காண இயலாத விவிலிய ஆதாரங்கள். Let me give an example. நான் ஒரு உதாரணம் சொல்றேன். I have been accused of murder in the court of law. ஒரு சட்டத்தின்படி நான் கொலை செய்தேன் அப்படின்னு என் மேல ஒரு கொலை குற்றச்சாட்டு இருக்காங்க. You are the judge. நீங்க தான் நீதிபதி. And this is the lawyer who is accusing me of the crime. ஒரு இன்னொரு லாயர் வந்து இவங்க கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அங்க இவங்க மேல ஒரு கொலை குற்றத்தை அங்க சொல்லிட்டு இருக்காங்க. And my defense lawyer says, எனக்கு என்னுடைய சார்பாக வாதிடக்கூடிய my lord, the lawyer who is accusing my client never knew the person who was murdered in his whole life. அப்போ எனக்காக வாதாடுறவர் சொல்றாரு, இந்த எதிர் வழக்கா அந்த வக்கீல் வந்து நீதிபதி சொல்றாரு, இவரை கொலை பண்ணாருன்னு. ஆனா நான் சொல்றேன், என்னோட இந்த நான் வாதிடுபவர் இவர் அப்படி யாரை கொலை செய்தார் சொல்கிறாரோ அவர் இவருக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு எனக்காக வாதாடுகிறவர் சொல்கின்றார். So this lawyer brings an envelope and gives it to you. அப்போ அந்த அவர் வந்து ஒரு கவரை வந்து கொடுக்குறாரு. You open the envelope. அதை திறந்து நீங்க பாக்குறீங்க. And there are more than 50 photographs of me and the person found murdered. யாரை கொலை பண்ணாங்களோ அவரும் இவரும் அதுல நிறைய போட்டோல இருக்கிறது அங்க இருக்குது. Then my lawyer says, my lord, my client was not present on the day of crime. அப்ப எனக்காக வாதாடுறவர் சொல்றாரு, நீதிபதியை பார்த்து, இவங்க வந்து அந்த கொலை செய்த அன்னைக்கு அவங்க இல்லவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. So this lawyer again brings another envelope and gives it to you. திரும்பவும் அந்த வாதாடுற அந்த வக்கீல் திரும்பவும் வந்து ஒரு கவர் கொடுக்குறாரு. In this is a CD which shows that I was present. It has been picked up by the security camera. அங்க வந்து அதுல ஒரு CD இருக்குது. அதை போட்டு பார்த்தா அது யார் எடுத்தாங்கன்னு சொன்னா ஒரு பாதுகாப்புல இருந்த ஒரு கேமரால அது பதிவாகி இருக்குது. The whole scene of murder is still there. அந்த கொலை செய்யக்கூடிய அந்த நிகழ்ச்சி முழு அங்க ரெக்கார்ட் ஆயிருக்கு. The fingerprints on the weapon is matching with mine. அதுல இருக்கக்கூடிய கைரேகை எல்லாம் ஏன் கைரேகையோட ஒத்திருக்குது. Now you see all this evidence. இந்த எல்லா நிரூபணங்களையும் பாக்குறீங்க. நீங்க தான் நீதிபதி, இதெல்லாம் பாக்குறீங்க. Now I will talk to this lawyer and ask this lawyer, were you present at the time of the crime? Did you see it with your eyes? அப்ப அவர் கேட்கிறாரு, இந்த இது நடக்கும்போது இந்த லாயர் பார்த்து அவர் கேட்கிறாரு, இது நடக்கும்போது உங்க கண்ணால நீங்க பாத்தீங்களா? She will say no. இல்ல பாக்கல. The judge will say no. அந்த வக்கீல் சொல்றாரு இல்ல. The people will say no. அப்ப எல்லாரும் சொல்றாங்க இல்ல. So nobody has seen me commit the crime. யாருமே அந்த குற்றத்தை செய்யும் போது கண்ணால If nobody has seen me commit the crime, then I have to be set free. யாருமே கண்ணால பார்க்கலன்னா என்ன விடுதலை செய்யணும். நான் நிரபராதி. What will you say as a judge? நீங்க ஒரு நீதிபதியா உங்க முன்னால இதெல்லாம் வச்சிட்டு நீங்க என்ன சொல்றீங்க? You will say yes. Nobody has seen you. யாருமே உன்னை கொலை பண்ணத பார்க்கல. But we got evidence against you. ஆனா உனக்கு எதிரான எல்லா நிரூபணங்களும் என்கிட்ட இருக்குது. The video picked up by the camera shows you committing murder. அந்த கேமரா ரெக்கார்ட் பண்ண அந்த வீடியோவை பார்த்தா எல்லாம் நீ பண்ண அந்த கொலை வந்து தெளிவா இருக்குது. The fingerprint found on the weapon is matching with yours. அந்த ஆயுதத்துல இருந்த கைரேகை எல்லாம் உன்னோட கைரேகைன்னு சொல்லி அதுல சரியா இருக்குது. And even though we could not see with our real eyes, எங்களோட உண்மையான அந்த கண்ணால அந்த நிகழ்ச்சியை நாங்க பார்க்காட்ட கூட through the evidence we condemn you, sentence for so many years of imprisonment. இந்த நிரூபணத்தின் அடிப்படையில இவ்வளவு ஆண்டுகள் நீ கண்டிப்பா சிறை தண்டனையை அனுபவித்து தீர வேண்டும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு சொல்றீங்க. That was evidence. அதுதான் நிரூபணம். In the same way, the Bible is full of spiritual evidence. அதே போலதான் அந்த பைபிள்ல நிறைய ஆவிக்குரிய ஆதாரங்கள் இதுல இருக்குது. Did anybody ever see Jesus? யாராவது ஆண்டவர் இயேசுவை பார்த்திருக்கீங்களா? Did you see him crucified on the cross? ஆண்டவர் இயேசுவை சிலுவையில அறைஞ்சதை யாராவது பார்த்திருக்கீங்களா? Did you see him buried? அவரை கொண்டு போய் அடக்கம் செஞ்சதை யாராவது பார்த்திருக்கீங்களா? Did you see him risen? அவர் உயிர் தெழுந்ததை யாராவது பார்த்தீங்களா? Then how come you believe? எப்படி நீங்க நம்புறீங்க? You believe because you got evidence.
ஏன் சொன்னா உங்களுக்கு நிரூபணங்கள் இருக்குது, அதான் நம்புறீங்க. Not natural evidence. அது இயற்கையான நிரூபணங்கள் கிடையாது, Spiritual evidence. ஆவிக்குரிய நிரூபணங்கள். The Bible is full of spiritual evidence. இந்த பைபிள்ல ஆவிக்குரிய ஆதாரங்கள் நிறைய இருக்குது. Can you verify with your senses? அது உங்க உணர்வு ஐம்புலன்களை கொண்டு அதை நீங்க நிரூபிக்க முடியுமா? I cannot verify with my senses. உங்களுடைய ஐம்புலன்களை கொண்டு அதை நிரூபிக்க முடியாது. But yet I choose to believe. ஆனா அதை நம்புவதற்கு நான் தேர்ந்து கொள்கின்றேன். Then it is faith. அதுதான் நம்பிக்கை. Hallelujah. 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 You two brothers who are sitting here. இங்க நீங்க ரெண்டு சகோதரர்கள் உட்கார்ந்திருக்கீங்க. Do you believe there is a person sitting in between you two? இந்த உங்க ரெண்டு பேருக்கும் மத்தியில இன்னொருத்தங்க இருக்காங்க, நீங்க நம்புறீங்களா? No. But I see somebody sitting between the two. நான் பாக்குறேன் இங்க யாரோ ஒருத்தங்க உங்களுக்கு இடையில உட்கார்ந்திருக்காங்க. Now you are saying you can't see that person because you can't see with your natural eyes or physical eyes. நீங்க இல்லன்னு சொல்றீங்க. ஏன் சொன்னா உங்க இயற்கையான இந்த உங்க உடம்புல இருக்க இந்த கண்ணை கொண்டு உங்களால பார்க்க முடியல. But with the spiritual eyes I can see clearly. ஆனா ஆவிக்குரிய கண்ணை வச்சு கிளியரா தெளிவா எனக்கு பார்க்க முடியுது. Because God has said God has put his angels charge over me. ஆண்டவர் இவ்வாறு சொல்லி இருக்கின்றார், அவருடைய தூதர்கள் உங்களை சூழ்ந்திருக்கின்றார்கள் என்று. Can you see the angels? உங்களுக்கு வானதூதர்களை பார்க்க முடியுமா? I can't see the angels. எனக்கு வானதூதர்களை பார்க்க முடியாது. But I got evidence wherever I go, my angels go with me. ஆனா அதற்கான ஆதாரம் இந்த பைபிள்ல நீ செல்லும் இடங்களை எல்லாம் உன்னை காக்கும்படி அவர் தம் தூதர்களை அனுப்புகின்றார். I can't verify with my senses. என்னுடைய ஐம்புலன்களை கொண்டு நான் அதை நிரூபிக்க முடியாது. But surely I can verify with the word of God. நிச்சயமாக இந்த இறைவார்த்தையை கொண்டு நான் நிரூபிக்க முடியும். And I choose to believe the word of God. நான் இந்த இறைவார்த்தையை நம்புவதற்கு நான் தேர்ந்து கொண்டுள்ளேன். Then it becomes faith. அதுதான் நம்பிக்கை. If you can verify with your senses, உங்களுடைய ஐம்புலன்களை கொண்டு நீங்கள் நிரூபிக்க வேண்டும் என்றால் then it is no longer faith. அதுக்கு பேர் நம்பிக்கை கிடையாது. Example. உதாரணம், Do you believe Jesus is here? ஆண்டவர் இயேசு இங்க இருக்கிறார் நம்புகிறீர்களா? How do you believe? எப்படி நம்புறீங்க? எப்படி நம்புறீங்க? How do you believe? Wherever 2 or 3 are gathered in my name, I am in your midst. இங்கே 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினால் கூடி இருக்கின்றார்கள், அவர்கள் நடுவில் நான் இருக்கின்றேன். Now, when you are having bath in the bathroom and you are alone, that time Jesus is not there? பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்கீங்க, தனியா இருந்து, அந்த டைம் ஜீசஸ் அங்க இருக்காரா? That time you are alone, no? That time she is alone, no? அப்ப நீங்க தனியா தான் இருக்கீங்க. No. Somebody else is. I am always with you till the end of time. உலக முடிவு வரை நான் என்னாலும் உங்களோடு இருக்கின்றேன். Come on, let us pray. Close your eyes எல்லாம் கண்ண மூடுங்க. and let's pray. நான் ஜெபம் பண்ணுவோம். Say this, Heavenly Father, விண்ணக தந்தையே, I love you. நான் உம்மை அன்பு செய்கின்றேன். I thank you நான் உமக்கு நன்றி செலுத்துகின்றேன். for teaching me the truth. எனக்கு உண்மையை கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். Come on, repeat. எல்லாம் சொல்லுங்க. நான் எனக்கு உண்மையை கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகின்றேன். Heavenly Father, விண்ணக தந்தையே, I love you. நான் உம்மை அன்பு செய்கிறேன். I thank you. நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். Jesus, இயேசுவே, I love you. நான் உம்மை அன்பு செய்கிறேன். I thank you. உமக்கு நன்றி செலுத்துகிறேன். Jesus, இயேசுவே, come into my heart. என் இதயத்திலே வாரும். Jesus, இயேசுவே, come into my heart. என் இதயத்திலே வாரும். Jesus, இயேசுவே, come into my heart. என் இதயத்திலே வாரும். You say? நீங்க சொன்னீங்க. You say? நீங்க சொல்லுங்க. இயேசுவே, Hold on. Now everybody said, Jesus come into my heart. Jesus come into my எல்லாரும் heart. சொன்னீங்க. ஆண்டவரே என் இதயத்திலே வாரும் வாரும்னு. But nobody said, brother, how can he come into? ஆனா யாரும் கேட்கல, எப்படி என் இதயத்திலே அவர் வர முடியும்? He said he will never leave me, never forsake me. He is with me, in me, till the end of time. When did he go out to come in? நான் எப்போதும் உங்களோட இருக்கிறேன், உலக முடிவு வரை உங்களோட இருக்கிறேன், உங்களுக்குள் இருக்கிறேன், இப்படி சொல்றவரை எப்ப வெளியே போனாலும் வர்றதுக்கு? Sariya.
சரியா? So was it the right prayer? இது சரியான ஜெபமா? Now you will say, but the brother, my hand is not standing. When my hand is shut, who is up? ஆனா நீங்க எப்படி சொல்றீங்க? நாங்களா அப்படி. Last week when my hand is stand, எப்போ என்னோட மயிர்கூச்சலின்னு சொல்லுவாங்கல்ல. Jesus is coming. ஆண்டவர் வந்துட்டாரு. எனக்கு புல்லு இருக்குது. My hands are shaking. அப்படியே ஆடுது. ஆண்டவர் வந்துட்டாரு. When I fall down, Jesus is அப்படியே நான் கீழே விழுந்துட்டேன். அப்ப ஆண்டவர் வந்துட்டாரு. Jesus said, when the Spirit of truth will come, He will come and abide in you forever, forever, forever. Whether I feel it or not, He said, He is with me and in me forever. Can I verify with my senses? No. But can I believe it by faith? Yes. Why? Because Jesus said it. And if Jesus said it, I've settled it. ஆண்டவர் இயேசு இவ்வாறு சொன்னார், என் வார்த்தை உங்களுள் இருந்தால் நான் உங்களுக்குள் குடியிருப்பேன், உங்களோடு இருப்பேன், உங்களில் இருப்பேன் என்று அவர் சொன்னார். எனவே இத்தகைய வெளிப்படையான அடையாளங்கள் இல்லாவிட்டாலும் நாம் அதை நிரூபிக்க முடியாவிட்டாலும் ஆண்டவர் நமக்குள் இருக்கின்றார். நாம் அதை வெளி அடையாளங்களால் உணர முடியாவிட்டாலும் நமக்குள் இருக்கின்றார், நம் உள்ளே தான் இருக்கின்றார் என்பதை நாம் உணர்ந்து நம்புவதுதான் நம்பிக்கை.